அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. ஆந்திராவில் வைத்து கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி பாம் சரவணன் சென்னையில் தப்பிக்க முயன்ற போது போலீசார் அவரை காலில் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து முழுமையாக விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி பாம் சரவணன். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளராக பார்க்கப்படும் இவர் மீது 6 கொலை வழக்கு, வெடிகுண்டு வீசிய வழக்கு உள்ளிட்ட 26 வழக்குகள் உள்ளன. ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு பழி வாங்குவதற்காக அவரது வழக்கில் முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரன் மற்றும் அவரது மகனை பழி தீர்க்க பாம் சரவணன் திட்டம் தீட்டி வருவதாக உளவுப் பிரிவு எச்சரித்திருந்தது. அது மட்டுமின்றி 3 கொலை வழக்குகளில் விசாரணைக்கு ஆஜராகாததால் அவரை பிடிக்க நீதிமன்றமும் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக ஆந்திராவில் தலைமறைவாக இருந்த பாம் சரவணனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சென்னை MKP நகரில் ஒரு குடோனில் அவர் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக அழைத்துச் சென்ற போது தப்பிக்கும் நோக்கில் போலீசார் மீது பாம் சரவணன் நாட்டு வெடிகுண்டு வீச முயன்றதாக கூறப்படுகிறது. SI மணியை வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்ற பாம் சரவணனை புளியந்தோப்பு காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் இடது காலில் சுட்டு மடக்கி பிடித்துள்ளார். பாம் சரவணனிடமிருந்து 2 நாட்டு வெடிகுண்டுகள், கத்தி, கஞ்சா பொட்டலம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் துரத்தி பிடிக்க முயன்ற SI மணிக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலில் காயத்துடன் பாம் சரவணன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே தங்களது தரப்பில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால் தனது கணவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பார் என குற்றம் சாட்டியுள்ள பாம் சரவணனின் மனைவி மகாலட்சுமி, ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிவாங்கும் எண்ணம் தனது கணவருக்கு இல்லை என விளக்கம் அளித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் மர்டருக்கு அப்புறம் நம்ம ரிட்டாலியேஷன் பண்ணுவோம், எங்க வீட்டுக்காரர் ரிட்டாலியேஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டே இருந்தது யூடியூப்ல. ஆனா அது உண்மை இல்லை. அவர் பேரை சொல்லி 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 எங்களையா திருப்பி ரிட்டாலியேஷன் பண்ண போறாங்க. அந்த வளையத்துக்குள்ளேயே கொண்டு காவல்துறை இன்னைக்கு ஃபயர் பண்ணியிருக்காங்க. அவங்களால ஓடுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது. யாருக்காக இந்த ஃபயர் நடந்திருக்கு? பிரஷர் பண்ணலனா என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்கன்ற தகவலும் எங்களுக்கு வருது. துப்பாக்கிச்சூடு குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனது சகோதரர் கொலைக்கு பழிவாங்க ரவுடி பன்னீர்செல்வத்தை கடத்தி எரித்துக் கொன்றதாக போலீஸ் விசாரணையில் ரவுடி பாம் சரவணன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை வியாசர்பாடி அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி தப்பிக்க முயன்ற ரவுடி பாம் சரவணனை போலீசார் காலில் சுட்டு வெடித்தனர். காயமடைந்த ரவுடி பாம் சரவணன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. தனது சகோதரர் தென்னரசுவின் கொலைக்கு பழிவாங்க ரவுடி பன்னீர்செல்வத்தை கடத்தி எரித்து கொலை செய்ததாக பாம் சரவணன் தெரிவித்தார். இதன் மூலம் இந்த வழக்கில் 7 ஆண்டுகளுக்கு பின் துப்பு கிடைத்துள்ளது. இதுகுறித்து கோயம்பேடு பேருந்து நிலைய போலீசாருக்கு தகவல் அனுப்பப்பட்டு உள்ளது. விரைவில் பாம் சரவணனை போலீஸ் காவலில் எடுத்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்க திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.